ஓம் நம சிவாயா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த கோயிலானது திருப்பூர் மாவட்டத்தில் சதாசிவ நகரில் அமைந்துள்ளது. இந்த கோயில விசேஷம் பயங்கரமான கூட்டம் இன்னைக்கு. ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி. சோ இன்னைக்கு பைரவருக்கு அலங்காரம் அபிஷேகம் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இதை பார்க்கறதுக்கே நிறைய மக்கள் வந்து அந்த கோயிலை வழிபடுவாங்க. இதனால அவங்க துன்பம் விலகுதும் நிறைய கஷ்டங்கள் தீருதுன்னு சொல்றாங்க. இங்கு வரும் பக்தர்கள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இங்க இருக்க சனி பகவானுக்கு 7 வாரம் நெய் தீபம் ஏத்துனா நம்ம என்ன நினைச்சிட்டு வரோமோ அது நடக்கும். சனி பார்வை நம்ம விட்டு போகும், எல்லா பிரச்சனைக்கும் நிவர்த்தி கிடைக்கும்னு நம்புறாங்க. இங்க இருக்கக்கூடிய பைரவரானவர் செல்வத்தை எல்லாம் தரக்கூடிய சொர்ண பைரவர் ஆவார். இன்னைக்கு இவருக்கு அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. பல வகை மூலிகையால உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அபிஷேகத்தை பாக்குறவங்களுக்கு உடல் நலமும் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம். பைரவர் உடலில் 12 கிரக ராசிகள் உள்ளதால் நமக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நம்ம பைரவரை வந்து வழிபட்டாலே இந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும், தோஷம் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும்ட்டு இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றது மட்டுமன்றி நிறைய பேரு பைரவரை கும்பிட்டு அவங்களுக்கு இருக்க தோஷம் எல்லாத்தையுமே இந்த கோயில வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கோயில்ல இருக்க ஒவ்வொரு சிறப்பு அம்சத்தையும் சொல்லிட்டே போலாம், அவ்வளவு இருக்கு இந்த கோயில்ல. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் இங்க யாகவெளி பூஜை நடைபெறுது. சோ இதை பாக்குறதுக்காகவே நிறைய மக்கள் வேற வேற ஊர்ல இருந்து கூட வந்து பாத்துட்டு இருக்காங்க. கோயில்ல இருக்க சிறப்பு அம்சத்தை சொல்லிட்டே போலாம், அவ்வளவு இருக்குங்க. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியும் இந்த கோயில்ல பைரவருக்கு அலங்காரமும் அபிஷேகமும் நடைபெறுது. இதை பாக்குறதுக்கே பல ஊர்ல இருந்து மக்கள்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த யாகத்துல நாம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த விஷயம் எங்களுக்கு நல்ல விஷயமா தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த யாகம் இது. இந்த யாகம் அப்படிங்கிறது இந்த கோயில்ல மட்டும்தாங்க நடக்குது. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலையும் எந்த கோயிலுமே யாக வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒரு சிவன் கோயில்ல மட்டும்தான் யாக வழிபாடு நடக்கிறது. இந்த யாகவெளி பூஜைக்காகவே பல மக்கள் இந்த கோயில்ல வந்து தரிசனம் பண்றாங்க. அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு இப்போ சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சுவாமிக்கு அலங்காரம் எல்லாம் முடிந்து தீபார்த்தனை காட்டுறாங்க. இந்த காட்சியை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்க்கணும். அவ்வளவு அழகா கண் குளிர இருக்கிறாரு பைரவர். அவரை முடிச்சிட்டு நாகம்மா, அங்க இருக்கக்கூடிய சிவன் எல்லாத்துக்கும் தீபார்த்தனை காட்டுறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே இங்க இருக்கக்கூடிய சிவன் தான். இங்க இருக்கக்கூடிய சிவன் 7 அடி உயரத்துல இருக்காரு. 7 அடி உயரத்துல எந்த ஊர்லயுமே சிவன் இருந்திருக்க முடியாது, நம்ம பார்த்திருக்க முடியாது. 7 அடி உருவத்துல மட்டும் இல்லாம வேட்டையர் கோலத்துல இருக்காரு. இந்த கோலத்திற்கு என்ன அர்த்தம்னு அங்க இருக்க சுவாமிகள்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயம் இதுதான். இங்க இருக்கக்கூடிய சிவனானவர் வேடவர் கோலம், அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த கோலம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு என்ன சிறப்பம்சம்னா, நமக்கு இருக்க எல்லா தடைகளையும் விலக்கி ஒரு சரியான வழியை காட்டக்கூடிய கோயிலா இங்க இருக்கு. அதுதான் வேடவர் கோலத்துக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. பைரவருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு இப்ப தீபார்த்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்திருக்கும் பக்தர்கள் பைரவரை தரிசனம் பண்ணிட்டு மனம் விட்டு அவங்க குறையெல்லாம் நிவர்த்தி ஆகணும், எல்லாம் சரியாகணும்னு வேண்டிக்கிறாங்க. நிறைய பக்தர்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாமே இந்த கோயில்ல வந்து நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு எந்த தோஷம் எந்த குறைகள் இருந்தாலும் இந்த கோயில்ல வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. தீபமானது பைரவருக்கு ஒரு முகத்திலிருந்து பல முக தீபங்கள் வந்து காட்டுறாங்க. இந்த தீப ஒளியில பைரவர் ஜெகஜோதியா இருக்காரு. பைரவருக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு சுவாமிகள் நமக்கு பிரசாதம் வழங்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய மக்கள் அவர்களுக்கு நீங்கும் பிரச்சனை துன்பம் தோஷங்கள் எல்லாத்துக்கும் இந்த கோயிலுக்கு திரும்ப வந்து அங்க இருக்கும் மக்களுக்கும் அங்க இருக்க பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குறாங்க. சிவாலயமானது திருப்பூர் மாவட்டம் ஓயம்பாளையம் சதாசிவ நகரில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு நீங்களும் வந்து வழிபடணும்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உங்க ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. ஓம் நம சிவாயா. திருச்சிற்றம்பலம். சிவனே போற்றி.